நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இத்தனை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை எதுவும் செய்யாம விட்டு வச்சிருக்கேனா காரணம் இந்த குழந்தை என் வீட்டு வாரிசா இருக்கும்போது நம்பிக்கைதான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ இனிமே என் மக கூட வாழவே முடியாது. நல்லா கேட்டுக்கோ, நான் இப்ப மண்டபத்துக்கு கிளம்பி போறேன். அகிலனை காணோன்னு அங்க எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. அப்படி இருந்த எந்த நிமிஷமும் உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு நானே கொன்னுடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. வீட்டு மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அத்தையா? யார் உனக்கு அத்தை? வாய மூடு. நான் உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்ல. உன்னை பத்தி இந்த வீட்ல சொன்னா நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்திடுவாங்கடி. ஏய், உண்மையெல்லாம் தெரிஞ்சா ஓ வீட்லயே உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. ரோட்ல அனாதையா திரிவ, ஞாபகம் வச்சுக்க. நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. அம்மா, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வர சொல்லுங்க. சரண்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. அம்மா எங்க? அம்மா கீழே தான் இருந்தாங்கக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. மணி, அம்மா சொல்லுங்கம்மா. மாப்பிள்ளை போய் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. அம்மா ஹால்ல தான் இருப்பாங்க, வாங்க போலாம். சரிம்மா. அகிலனையா, அகிலனையா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுன்னு பெரியம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சீக்கிரமா வாங்க. அகிலனையா, 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 அகிலனையா. கதவும் திறந்திருக்கு, இங்கேயும் ஆளை காணோம். எங்கேயுமே காணோம். எங்க போயிருப்பாப்ல? ஐயா, அகிலனையா காணுங்கய்யா. அகில என்ன குழந்தைய காணாம போறதுக்கு? இல்லங்கய்யா, அவர் ரூம் ஃபுல்லா தேடி பார்த்தங்கய்யா, காணுங்கய்யா. முகூர்த்த நேரம் பார்த்து எங்க போயிருப்பாவ? இருங்க மாமா, உனக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். என்னாச்சு திருமாரா? தெரியல மாமா, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இந்த நேரத்துல போன் ஆஃப் பண்ணிட்டு எங்க போயிருப்பான்? வா போய் பாப்போம். வாங்க. ஏமாரா, பேசாம அம்மா கிட்ட சொல்லிடலாமா? அவசரப்படாதீங்க மாமா, நல்லா தெரியிட்டு அப்புறம் சொல்லுங்க. வாங்க. மாறா,
பட்டு வெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு அகிலன் முகூர்த்த நேரத்துக்கு பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறான். நான் கூப்பிட காதுல கூட வாங்காம திரும்பி பார்க்காம போய்கிட்டு இருக்கான். அக்கா நீங்க சரியா பாத்தீங்களா? அகிலன் தானா? ஆமா தம்பி, எனக்கு நல்லா தெரியும் அது அகிலன் தான். வா போய் பார்க்கலாம் போலாம். அம்மா இன்னும் மாப்பிள்ள வரலையேம்மா? இதோ இப்ப வந்துருவாரு. என்ன லேட் பண்ண டைம் ஆயிடுச்சு. அம்மா முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வர சரிங்க, சொல்லுங்க. ஒரு இப்ப நிமிஷம் சொல்லிடுறேன். அம்மா 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 அகிலனையா காணுமா? பைக் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரா? அவர் போன் கூட சுவிட்ச் ஆஃப்னு வருதான். டேய் மணி, என்ன வளர? ஐயா உண்மைதாங்க ஐயா, அகிலன் ஐயாவை காணோம். அவரை தேடிக்கிட்டு திருமாறனும் தமிழ் ஐயாவும் போயிருக்காங்க. என் தம்பி ஓடி போயிருக்க மாட்டான் அத்தை. கல்யாணம் பிடிக்கலன்னா தானே ஓடி போவாங்க. அவன் லவ் பண்ண பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்புறம் அவன் எதுக்கு ஓடி போனோம்? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அம்மா நம்மளும் போய் அவனை வெளியில தேடுவோம், வாங்கம்மா. நம்ம எல்லாரோட சேர்ந்து தேடலனா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். வாசரண்யா போலாம். மணி நீயும் வா. வரமா? என்ன மாமா உனக்கு காணும்? ஆளவே காணும். அந்த பக்கம் பார்க்கலாம். ஏ மரா, நீ கார் எடு. அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, நாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க மாமா. ஆதிரா,
இருக்க கண்ணு. மகாலட்சுமியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. இந்த நகையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பிரமாதமா இருக்கு. என்ன லட்சுமி? உங்க மகன் அகிலனை காணும்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஏய், அவன் எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான், போய் பாரு. இல்லக்கா, மாப்பிள்ளை ஓடி போயிட்டான்னு மண்டபத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவன் ஏன் ஓடி போறான்? ஆர் அப்படி தப்பு தப்பா பேசிக்கிறது? மருமவளே, நீ ஒண்ணும் பயப்படாத. அவன் இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான். நான் போய் அவனை பாத்துட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போகாம இங்கே இரு. என்ன, நான் இப்ப வந்துடுறேன். ஓடி. ஏண்டா அகிலா, உனக்கு நான் பொண்டாட்டியா? சாருமதியும் நானும் உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இந்த சோக டிராமாவை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த நாளை சிறப்பா முடிச்சிட வேண்டியதுதான். என்னாச்சுப்பா? ஊர்ல என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அகிலன் ஓடி போயிட்டானா? கல்யாணம் நின்னு போச்சா? என்னப்பா நடக்குது? அகல்யா, இந்த கல்யாணம் நின்னு போகல. அகிலனை திருமாற அழைச்சிட்டு வருவான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நாம தான் அவங்க கேட்ட எல்லாத்தையும் செய்யறோம்னு சொன்னோமே. அப்புறம் கல்யாண மேடை வரைக்கும் வந்து மாப்பிள்ளைய காணோம்னா என்னமா அர்த்தம்? அகிலனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு தானே அர்த்தம்? இந்நேரம் ஊரை தாண்டியே போயிருப்பான். அவனை எப்படி திருமாற கூட்டிட்டு வர முடியும்? அவன் ஊரை தாண்டி போயிருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீதான் அனுப்பிச்சு வச்சியா? அப்படி கேளுங்க சம்பந்தி. ஆதிராவ உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க இருந்த என்ற பையன் எதுக்கு மண்டபத்துல இருந்து ஓடி போறான்? எனக்கு என்னவோ அகல்யா மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னது? கேக்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என் மேல பழிய போடுங்க. அப்படியே நான் சொன்னாலும் உங்க மகன் என் பேச்ச கேட்டு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போயிடுவானா என்ன? ஆமா, அவன் ஓடி போயிட்டான். அவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ? எதுக்கு ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வந்துருவோம். இந்த குழந்தை என் பையனோடது தானா இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ இனிமே என் மகன் கூட வாழவே முடியாது. நல்லா கேட்டுக்கோ. நான் இப்ப மண்டபத்துக்கு கிளம்பி போறேன். அகிலனை காணோன்னு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. நான் இங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது.
அச்சோ, அழாதீங்க செல்லக்குட்டி. அழாத செல்லக்குட்டி, அம்மா இப்ப வந்துருவாங்க. பாத்ரூம் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அழாதீங்க செல்லக்குட்டி, அழாதீங்க. சரி சரி சரி. சாருமா, சாருமா, என்ன கதவு திறந்திருக்கு? இங்கேயும் இல்லையே. சாருமா, சாருமா. இந்த அகிலன் எங்க போனாருன்னே தெரியல. சீதாக்காவா? ஹலோ மணி, சாருமாவை வீட்ல காணோம். காணோமா? என்னக்கா சொல்ற? நல்லா தேடி பாத்தீங்களா? ஆமா, வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு தான் உனக்கு நான் ஃபோன் பண்றேன். அக்கா, பாத்ரூம் எங்கேயாச்சும் போயிருப்பாங்கக்கா. நீங்க சரியா பாத்துருக்க மாட்டீங்க. நல்லா தேடுங்க. இல்ல மணி, நான் நல்லா பாத்துட்டேன். அக்கா, குழந்தை எங்க இருக்கு? குழந்தை வீட்ல தான் இருக்கு. நான் சமைச்சுக்கிட்டே இருந்தேன். குழந்தை அழுவுற சத்தம் கேட்டு நான் ஓடி வந்து பார்த்தேன். சாருமாவை காணோம். குழந்தைய சமாதானப்படுத்தி தொட்டில வச்சுட்டு வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு தான் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மணி. பெரியம்மா எங்க? பெரியம்மா கிட்ட சொல்லு. இல்ல இல்ல, நீங்க அவசரப்படாதீங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன். அது வரைக்கும் இது யார்கிட்டயும் சொல்ல வேணாம். பெரியம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சமையல் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். சரி, நான் வீட்டுக்குள்ள போறேன். குழந்தை தனியா இருக்கு. சரிங்கக்கா. பாப்பா, என்னாச்சு மணி? சாருமதியை காணோமா பாப்பா? என்ன மணி சொல்ற? ஆமா பாப்பா, இப்பதான் சீதாக்கா போன் பண்ணாங்க. மணி, இத நீ யார்கிட்டயாவது சொன்னியா? இல்ல பாப்பா, சீதாக்கா போன் பண்ண உடனே நேரா இங்கதான் வரேன். மணி, குழந்தை எங்க? குழந்தை வீட்டுல பத்திரமா தான் இருக்கு பாப்பா. சீதாக்காவை பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்கேன். நான் திரும்ப போன் பண்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன் பாப்பா. சரி மணி, அப்ப சீக்கிரமா வா, நம்ம ஒரு வீட்டுக்கு நிமிஷம் போலாம். பாப்பா, நீ கல்யாண பொண்ணு, உன்னை எப்படி நான் கூட்டிட்டு போறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மணி, வா போலாம். சரி பாப்பா, ஆனா வெளியே எல்லாருமே இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாம எப்படி பாப்பா போறது? மணி, இந்த மண்டபத்துக்கு ஏதாவது பின்வாசல் இருக்கு? இருக்கு பாப்பா. சரி வா, நம்ம போலாம். கார் எடு. ஆதிரா, அம்மா, சாருமதிய காணும்மா. என்ன சொல்ற ஆதிரா? சாருமதி எங்க போயிட்டா? உனக்கு யார் சொன்னா? வீட்ல இருந்து சீதா அக்கா மணிக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்கம்மா. குழந்தை மட்டும் வீட்ல இருக்கு. இங்க அகிலனை காணோம், அங்க சாருமதிய காணோம். எனக்கு என்னமோ தோணுது ஆதிரா. கடவுளே. அம்மா, நீங்க எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்கம்மா. ஒன்னும் தப்பா நடந்திருக்காது, கவலைப்படாதீங்கம்மா. தப்பா எதுவும் நடந்திருக்க கூடாது. அம்மா, இங்க பேச வேண்டாம், நீங்க கார்ல ஏறுங்க. வீட்ல குழந்தை தனியா இருக்காம்மா, முதல்ல போய் குழந்தைய பாப்போம். நீ இப்ப மண்டபத்துல இல்லனா இன்னும் பிரச்சனை பெருசாயிடுமே. அம்மா,
அதெல்லாம் யோசிக்க இப்ப நேரம் இல்லம்மா. வாங்க நம்ம முதல்ல வீட்டுக்கு போவோம். மணி வா, வந்து வண்டி சரி எடு. வாங்க. வாங்கம்மா.